என்ன நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டுல? ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே கேம்பெயின் ஆரம்பிக்க வேண்டிய தேவை என்ன? இப்போ போறாங்க வீடு தேடி ஸ்டாலின் வீடு தேடி முதல்வர்னு போய் மெம்பர்ஷிப் டிரைவ் நடந்துகிட்டு இருக்கு. 75 ஆண்டு கால கட்சிக்கு மெம்பர்ஷிப் டிரைவ் நடத்துற வயசா இது? இதெல்லாம் ஏன் இந்த மாற்றம் வருதுன்னா, இந்த அரசியல்ல நீங்க 1000 பேசலாம். ஆன் பேப்பர் நீங்க சொல்றீங்க இல்லையா, இந்த கொள்கை கோட்பாடு அதெல்லாம் இருக்கு தாவேகாக்கு. ஆனா அதான் என்னன்னு கேக்குறேன் சொல்றேன் நான் வரேன். ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி என்ன நீங்க களத்துக்கு கொண்டு போய் கடத்துறீங்க? இங்க சமூக நீதி, ஜாதி கட்டமைப்பை உடைப்போன்னு எல்லா விளக்கணையும் பேசுறோம்ல. ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஆணவ கொலைக்கு ஒரு தடுப்பு சட்டம் கொண்டு வர்றதுக்கு எத்தனைச்சிருக்கமா, பேசி இருக்கமா? ஆணவ தடுப்பு ஆணவ கொலை தமிழ்நாட்டில் நடக்குதாங்க. கவின் விவகாரத்துல விஜய் என்ன பண்ணாங்க, தாவேகா என்ன பண்ணாங்க பாக்கலீங்களா? இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு டைரக்டிவ் கேட்டு ரெஜிஸ்டர் பண்ணிருக்கோம். இந்த மாதிரி ஆணவ கொலை எனக்கு புரியல. எனக்கு என்ன புரியலன்னா, மற்ற கட்சியெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியும்னா, அது ஒரு கட்சி. அந்த கட்சிக்கு ஆபீஸ் பேரர்ஸ் இருப்பாங்க, எல்லாரும் சேர்ந்து அந்த இயக்கத்தை பயணிப்பாங்க, அங்க ஒரு வேலை நடக்கும். ஆனா தாவேக்கான்னு வந்தா மட்டும் விஜய் சாரே எல்லா ரூபங்களும் எடுத்துடணும். முதல்வர் வேட்பாளர்ல இருந்து பூத் ஏஜென்ட் வரைக்கும் முதல்வர் விஜய் சார் அவர் தானே சொல்றாரு. 234 தொகுதிகளை நிக்கிறவர் விஜய் தான். ஒரு முகம் சொல்றாரு, பல முகம் தானே. சிம்பாலிசம். மக்களுக்கு அவர் என்ன சொல்ல வர்றாருன்னு. திமுகவை எதிர்க்கணும், அவங்க அதை எதிர்க்காம அவங்களே இருக்கிறாங்க. இதுவா ஜனநாயகம் அப்படின்னு கேக்குறீங்க? எதுக்காக நான் எதிர்க்கணும்? எதுக்காக எதிர்க்கணும்? என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு? இதெல்லாம் நீங்க பேசாம வெறும் திமுக மட்டும் போக்கஸ் பண்றது சரியா தான். அதுக்கு தான் சுருக்கம். தீர்வுன்றது இந்த பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய கட்சிகளை அவங்க பிரச்சனை ஏற்படுத்துறதுக்கு காரணமா இருந்த அவங்க பவரை டிஃப்யூஸ் பண்ணி அந்த மாற்றத்தை கொடுக்கறதுக்கான வழிதான் ஜனநாயகத்துல தேர்தல். அதுதான் சொல்லியிருக்கு ஜனநாயகம். அதுக்கான ஒரு தேர்தல் வேலையை நடத்தி முன்கொண்டு போறாங்க. களத்துல உடனடியா தேவைப்படுற பிரச்சனைக்கு தீர்வு கொடுக்குறாங்கன்னும் போது மாற்றம்னா வேற என்ன பண்ண முடியாது? சொன்ன தண்ணியை காது வழியா குடிக்க முடியாது. மத்தவங்க செய்யற மாதிரி கெட்ட தண்ணியை கொடுக்காம நல்ல தண்ணியை கொடுக்கலாம். அதுதான் மாற்றம்னு நான் சொல்றேன்.